வணக்கம். புலர்காலை பொழுதை வரவேற்கும் இசைஞானி இளையராஜா கவிப்பேரரசு வைரமுத்துவின் ஒரு அழகான பாடல். இந்த பாடலுடைய படப்பிடிப்பில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவம் இது குறித்து தான் பார்க்க போறோம். புலர்காலை பொழுதிற்கே அது ரொம்ப ரம்யமானது. அதுவும் புலர்காலை பொழுது குறித்து சினிமாவில் நிறைய பாடல்கள் இருக்கு. அதுலயும் நான் சொல்லக்கூடிய இந்த பாடல் காலங்காலத்துக்கு நிலைச்சு நிற்கக்கூடிய பாட்டு. அது என்ன பாட்டு, என்ன படம் அப்படின்னா 1985 எஸ்பி முத்துராமன் இயக்கத்துல இசைஞானி இளையராஜா இசையில கமல்ஹாசன், அம்பிகா மற்றும் பலர் நடிச்சு வெளியில வந்த உயர்ந்த உள்ளம் திரைப்படம். இந்த படத்துல கவிப்பேரரசு வைரமுத்து எழுதி பி சுசீலா பாடின காலைத்தன்றில் பாடி வரும் ராகம் ஒரு ராகம் அப்படிங்கிற இந்த பாட்டு. இந்த பாட்டுக்கான சூழல் என்ன அப்படின்னா, ஒரு புலர்காலை பொழுது பெரிய வசதியான குடும்பத்தை சேர்ந்த கமல்ஹாசன் ரொம்ப தாமதமா உறங்கி ரொம்ப தாமதமா எழுந்திருக்கக்கூடியவர். ஆனா அந்த வீட்டுல வேலை செய்யக்கூடிய அம்பிகா புலர்காலை பொழுதுல எழுந்திருச்சு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு புலர்காலை பொழுது ரசிச்சுக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருக்க கமல்ஹாசனை கூப்பிட்டு, இவ்வளவு தாமதமா எழுந்திருக்கிறிய, புலர்காலை பொழுதனை அனுபவிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான பாட்டு. இது எல்லோருக்கும் புலர்காலை பொழுது அனுபவிங்க அப்படின்னு சொல்றது மாதிரி நமக்கு வகுப்பெடுக்கிறது மாதிரி இருக்கும். அதுவும் கவிப்பேரரசு வைரமுத்துடைய முதல் பாட்டு இசைஞானி இளையராஜா இசையில மாலை பொழுத வர்ணிச்சு எழுதியிருப்பாரு. இந்த பாட்டு அதே இசைஞானி இளையராஜா இசையில அதிகாலை பொழுத வர்ணிச்சு எழுதப்பட்ட பாட்டு. சரி, இசைஞானி இளையராஜா அதுக்குள்ள என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, ரொம்ப எளிமையா இந்த பாட்டை பண்ணிருப்பாரு. அதுலயும் சுசிலாம் அவர் ஹம்மிங் கொடுக்கிறப்ப தம்புராவுல சுதி சேர்க்கிறது மாதிரி ஒரு சில வேலைகள் பார்த்திருப்பாரு. இந்த பாட்டுக்கு ஒரு இந்த பாட்டுக்கு ஒரு கொள்ளை அழகு. இன்னொன்னு, அடிக்கடி வீணை பயன்படுத்தி இருப்பாரு. அது ரொம்ப மெல்லிசா பயன்படுத்தி இருப்பாரு. முதலிட இசைக்குள்ள இசைஞானி இளையராஜா ஒரு நீளமான புல்லாங்குழல் பயன்படுத்தி இருப்பாரு. இது ஒரு பெரிய கொள்ளை அழகு அந்த புலர்காலை பொழுதுக்கு. அதுக்கு இரண்டாவது இட இசைக்குள்ள ரொம்ப அழகா அந்த ஸ்ட்ரிங்ஸ் கொடுக்கிறப்ப நம்மளே இந்த புலர்காலை பொழுதுல பறக்கணும் அப்படின்னு தோணும். சரி, கவிஞர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, சின்ன பல்லவி, காலைத்தன்றில் பாடி வரும் ராகம் ஒரு ராகம், பறக்கவே தோன்றும் சிறகுகள் வேண்டும் அப்படின்னு இருப்பாரு. ஏன், இந்த புலர்காலை பொழுதுல பறந்து பார்த்தா அவ்வளவு ரம்யம் அப்படின்னு இருப்பாரு. இப்ப முதல் சரணம், குயில்கள் மரக்கிளையில் சுரங்கள் சேர்க்கும். இது ரொம்ப யதார்த்தமான வரி. அதுக்கு அடுத்த வரி கவிதைக்குள்ள போயிருப்பாரு, மலர்கள் பனித்துளியில் முகங்கள் பார்க்கும் அப்படின்னு இருப்பாரு. அப்ப மலர்கள் முகம் பார்க்கறதுக்கு கண்ணாடி வேணும்ல, அதுதான் பனித்துளி. அந்த தினந்தோறும் புதுக்கோலம் எழுதும் வானம் அப்படின்னு இருப்பார். ராத்திரில நீங்க ரசிச்சு பாருங்களேன், அவ்வளவு ரம்யமா அவ்வளவு அழகா இருக்கும். எல்லாம் நமக்கு புது புது விஷயங்கள் தோணும். இதுக்கடுத்து இன்னும் உச்சமான இடத்துக்கு போயிருப்பாரு. என்ன அப்படின்னா, இந்த ராத்திரி நட்சத்திரம் முழுசா இருந்துச்சு இல்ல, எத்தனையோ பேர் நட்சத்திரங்களை எண்ணிக்கிட்டே இருந்திருப்போம், எண்ண முடியாம கடைசி வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் தோத்துக்கிட்டு இருக்கோம். அந்த நட்சத்திரங்கள்லாம் புலர்காலை பொழுதுல எங்கடா போச்சு அப்படின்னா, நேரா கீழே இந்த புல்வெளியில பனித்துளியா மாறிடுச்சு அப்படின்னு இருப்பாரு. இது வித்தியாசமான ஒரு கற்பனை. இன்னும் அழகான வரி சொல்லியிருப்பார் அப்படின்னா, இரவிலே நட்சத்திரம் இருந்ததே எங்கே, பனி துளிகளாய் புல்வெளியில் விழுந்ததோ இங்கே அப்படின்னு இருப்பார். அதே மாதிரி இரண்டாவது சரணம் இதுலதான் சொல்லியிருப்பாரு, கமல்ஹாசன் போர்வைக்குள்ள ரொம்ப தாமதமா படுத்திருக்கையில, உறங்கும் மானுடனே உடனே வா வா, போர்வை சிறையை விட்டு வெளியே வா வா. ஒரு பாட்டு பொதுத்தன்மையோட எழுதுறப்பதான் காலம் கடந்து நிற்கும். அதனால பொதுவா எல்லா மனிதர்களையும், எப்பா ரொம்ப தாமதமா தூங்குறிய, தாமதமா எழுந்திருக்கிறிய, புலர்காலை பொழுதுல எழுந்திருச்சு இந்த வானத்தை ரசிச்சு பாருப்பா அப்படின்னு அடுத்த வரி போட்டிருப்பாரு, இயற்கையின் பாஷைகள் புரியவே இல்லை, அதிகாலையை நீ உணரவே இல்லை அப்படின்னு இருப்பாரு. முடிக்கும் போது ரொம்ப அழகா, இந்த இன்பம் கொள்ளை கொள்ளை நெஞ்சில் ஒரே பூமழை அப்படின்னு முடிச்சிருப்பாரு. இப்ப இந்த பாட்டு நீங்க கேட்டிருப்பீங்க. இந்த பாட்டு பார்த்த பல பேருக்கு தெரியும். இந்த பாட்டுக்குள்ள மான் உள்ள வந்திருக்கும். நமக்கே ஒரு சந்தேகம் வரும், என்னப்பா அவ்வளவு பெரிய வீடு, மான் எப்படி இந்த பாட்டுக்குள்ள கட்டி கிடக்கு அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும்.
இன்னைக்கா இருந்தா அப்படி மானை வச்சு ஷூட் எல்லாம் எடுக்க முடியாது, வீடுகள்ல மானை வளர்க்க முடியாது. அந்த காலகட்டத்துல ஒருவேளை வீடுகள்ல மானை வளர்க்கலாமா என்னன்னு தெரியல. ஆனா காட்சி, இந்த பாட்டுக்கு மான் இருந்த காட்சிங்கிறது சுவாரஸ்யமான காட்சி. என்ன அப்படின்னா, இப்ப பாட்டு பதிவாயிருச்சு. பதிவான பிறகு பாட்டுக்கான காட்சி எடுக்கணும். காட்சி எடுக்கணுங்கிறப்ப இந்த ஆர்ட் டைரக்டர் இருக்காங்கல்ல, கலை இயக்குனர்கள், அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பாட்டு வரிகளை குறிச்சுக்கிறது. என்னென்ன வரி? காலை தென்றல் பாடி வரும், சரி, புலர்காலை பொழுது, ராகம், பறக்கவே தோன்றும், நம்ம பறக்க முடியாது, சரி, நம்ம எதார்த்தமா பண்ணிக்கலாம். அடுத்து மலர்கள் பனித்துளியில் முகங்கள் பார்க்கும் அப்படின்னா மலரை காட்டலாம், பனித்துளியை காட்டலாம். இதெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்கும்போது உறங்கும் மானுடனே உடனே வாவா, போர்வை சிறையை விட்டு வெளியே வாவா, எல்லாத்தையும் குறிச்சுக்கிறாரு. குறிச்சிட்டு அடுத்த நாள் படப்பிடிப்பு. படப்பிடிப்புல போய் எஸ்பி முத்துராமன் உள்ள இறங்குறாரு. உள்ள இறங்குனா ஆர்ட் டைரக்டர் ஒரு மானை கொண்டு வந்து வச்சிருக்காரு, அதுவும் கட்டி போட்டிருக்காரு. அப்ப கூப்பிட்டு கேட்கிறாரு, இந்த பாட்டுக்கு எதுக்கு மான் அப்படின்னு கேட்கிறாரு. பெரிய வீடு, நீங்க ரோஜாவெல்லாம் வச்சிருக்கீங்க, பல பூக்கள் வச்சிருக்கீங்க, பறவை எல்லாம், புறாக்கள்லாம் இருக்கு, சரி, மான் எதுக்கு அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல, நான் பார்த்தேன், உள்ள குறிச்சிருந்துச்சு, உறங்கும் மானுடனே உடனே வா வா அப்படின்னு இருக்கு, அதனால மானை கொண்டு வந்தேன் அப்படின்னு கலை இயக்குனர் சொல்லியிருக்காரு. இப்ப கவிஞர் சொன்னது அப்படின்னா, உறங்கும் மானுடன்னா மனிதன், உடனே வா வா. இவர் என்ன முடிவு பண்ணிட்டாருன்னா, உறங்கும் மானை தூக்கிட்டு வா அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு போல இருக்கு. அதனால என்ன பண்ணிட்டாருன்னா, மானை கொண்டு வந்து வச்சிருக்காரு. ஆனா கோபப்படல எஸ்பி முத்துராமன். என்ன பண்ணிட்டாரு அப்படி, சரி பரவாயில்ல பார்த்துப்போம் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாருன்னா, நீங்க இந்த பாட்டுல கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், முதல் இடைசைக்குள்ள அம்பிகா அந்த கட்டி கிடக்கிற மானை சும்மா அப்படி பிடிச்சி சுத்திட்டு வருவாங்க, மறுபடியும் கட்டிட்டு தடவி கொடுப்பாங்க. அது கூட இந்த பாட்டுக்கு ஒரு கொள்ளை அழகுதான். அதாவது கலை இயக்குனருக்கு அவங்களுக்கு அவ்வளவுதான் தெரியும். அப்படி இருந்தா கூட அதை ரொம்ப அழகா அந்த படத்துக்கு ஏத்தது மாதிரி பயன்படுத்தி இருப்பாரு எஸ்பி முத்துராமன். இதே இரண்டாவது இடைசைக்குள்ள அந்த மானை பயன்படுத்தாருன்னா நமக்கே சந்தேகம் வந்திருக்கு, ஒருவேளை தூங்குற மான அம்பிகா தட்டி எழுப்புறாங்க போல இருக்கு அப்படின்னு. ஆனா அப்படி இல்லாம முதல் இடைசைக்குள்ளேயே அந்த மானை ரொம்ப அழகா பயன்படுத்தி இருப்பாரு. இதெல்லாம் படப்பிடிப்புல நடக்கக்கூடிய சம்பவங்கள். இந்த பாட்டை மறுபடியும் கேட்டு பாருங்க. நன்றி, வணக்கம்.